போன வாட்டி 8 பேர் குயிஸ்க்கு வந்தீங்க, இந்த வாட்டி 4 பேர் வந்திருக்கீங்க. யாரு 4 பேரும்? நாங்க 3 பேர் ட்வின்ஸ். அங்க நிக்காலே ஒருத்தி, அவளே எங்க தங்கச்சி. ஓ அப்படியா? ஆமா, என் பேர் லில்லி லிசானா, என் பேர் லில்லி லிசா மோனா, என் பேர் லில்லி லிசா எல்சா, என் பேர் ஏஞ்சல் சாரா ஷாக்கி. நீங்க 4 பேர் இருக்கீங்க, அப்பனா 3 டீமா வச்சிடலாமா? வேண்டாம். எதுக்கு? ஓகே ஓகே, சூப்பர் ஐடியா தான். எல்லாருமே 4 பேரா தானே இருக்கீங்க. ஆமா, உங்க வீட்லயே யாருக்கோ ஜெனிஷாக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்கல்ல? ஆமா. அவங்களுக்கு 3 பிறந்திருக்காமே. ஆமாடா தங்கம். எங்கள மாதிரியே இருப்பாங்களே அவங்களும். குயிஸ் முடிச்சு வேணா அவளை பார்த்துட்டு போ. சரி சரி ஓகே. எங்க ஃப்ரெண்டு தான், அவளும் நானும் தாய்லாந்துல இருந்தோம். தாத்தா இவங்க தான் லிசானா, தெரியாதா? நமக்கு அன்னைக்கு காய்கறிக்கு ஹெல்ப் பண்ணாலே. ஓ அப்படியா? ஆமா தாத்தா. அப்போ இவ வந்து ஊர்ல இருந்தா, நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஓ அப்படியா? ஆமா, அப்போ கூட இவ ஜெனிஷாவும் இவளும் ஊர்ல இருந்தாங்க தாய்லாந்துல. எங்க அப்பாக்கு கூட தெரியும் தாத்தா. ஓ அப்படியா? ஆமா தாத்தா. அப்ப நீங்க ட்வின்ஸ் தான் நினைச்சீங்க, ஆனா நாங்க ட்வின்ஸ். ஓ அப்படியா? சரி ஓகே. எல்லாரும் படிச்சாச்சா? படிச்சாச்சா? பைபிள் கேட்ட ஆன்சர் பண்ணிட்டே போவீங்களா? சரி ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் திருப்பி வைங்க. சரி. டான்ஸ் ராணி இல்ல ராஸ்டிங் டீம் அப்படியே அங்க திரும்புங்க. லிசானா சொல்ற மாதிரி கேளுங்கம்மா தங்கோ. லிசானா சொன்னா எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாம். அடுத்து நாங்க இங்க நின்னுக்குறோம். அல்ல, நாங்க இங்கக்குள்ள நின்னுக்குறோம். லிசானா சொன்னா எல்லாமே நல்லதா தான் இருக்கும். 2 பேர் இங்க 2 பேர் நின்னுக்கோங்க. இங்க நாங்க நின்னுக்குறோம். தாத்தா. சரி ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்று சொன்னது யார்? ஐயோ அம்மா, என்னால முடியல. சரி அப்படியே கொஸ்டின் ரிப்பீட் பண்ணணுமா, எப்படி சொல்லிடுவீங்களா? கொஸ்டினா என்ன சொன்னீங்க? எனக்கு தெரியும், ஆன்சர் யாக்கோபு. கரெக்ட் ஆன்சர். பரவாயில்லையே, ஆனா கொஸ்டின் நீ கவனிக்கல, ஆன்சர் ஆனா டக்குன்னு பண்ணிட்டிய. சூப்பர்மா. ஆமா, ரெண்டு டீப் கேட்டாச்சு. ரெண்டு டீப் சொங்கி ஆயிட்டீங்களா, இல்லாட்டி தூங்கிட்டீங்களா? இல்ல தாத்தா, நாங்க தூங்கிதான் தாத்தா. தாத்தா இவ சொல்லிட்டு அதுக்குள்ளே நாங்க சொல்லதுக்கு முன்னாலே தாத்தா நாங்கெல்லாம் இவ ஐயோ அம்மான்னு ஏஞ்சல் சொன்னாலா, எடி எதுக்குப்பா ஐயோ அம்மான்னு சொல்லி எடியை எதுக்குப்பா டெய்லி தள்ளி விடுத? இது குயிஸ் காம்படிஷன் பா, இதெல்லாம் சகுதா. அந்த பாப்பா விழுந்த மாதிரி நீயும் விழுந்துக்கோ. சரி ஓகே, செகண்ட் கொஸ்டின். யாக்கோபு பதான் ஆராமுக்கு சென்ற பின் விவாகம் செய்த பெண் யார்? என்னது, எனக்கு புரியலையே. ஆன்சர் மகளாத். மகளாத், கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின். லூஸ் என்றிருந்த ஊருக்கு யாக்கோபு இட்ட பெயர் என்ன? பெத்தேல் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின். லேயாள் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி தன் குமாரனுக்கு என்ன பெயரிட்டாள்? கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின். தீனாளின் தாய் யார்? கரெக்ட் ஆன்சர். 5 கொஸ்டின் கேட்டாச்சு. லிசானா டீம் தான் ஆன்சரே பண்ணியிருக்கு. உங்கள் 2 டீம் இன்னும் ஆன்சரே பண்ணல. இன்னும் -5 கொஸ்டின் இருக்கு. இதையாவது ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். சரி ஓகே, 6th கொஸ்டின். நிரப்புக. வெளியரங்கமாகாத டேஸ், வெளிக்கு வராத டேஸ். ஃபர்ஸ்ட் டேஷோட ஆன்சர் வந்து அந்தரங்கமும் இல்லை. செகண்ட் டேஷோட ஆன்சர் வந்து மறைபொழுதும் இல்லை. கரெக்ட் ஆன்சர். 7th கொஸ்டின். புறம்பே இருக்கிறவர்களுக்கு என் காரியங்களை உவமையாய் அறிவிக்கப்படுகிறது என்று இயேசு சொன்னார். தாத்தா, இது ஒரு வசனம் தானே? ஆமா, வசனத்தை சொல்லு. நம்ம 4 பேர் ஒண்ணா சொல்லலாம். இது படிச்ச வசனம் தான். அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும்
படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். மார்க் 4-12. கரெக்ட் ஆன்சர். ஓகே, 8th கொஸ்டின். பிசாசுகள் எல்லாம் பன்றிகளுக்குள் சென்று கடலுக்குள் ஓடி மாய்ந்த இடம் எது? கரெக்ட் ஆன்சர். 2 கொஸ்டின் தான் மைனஸ் இருக்கு. இன்னும் நீங்க 2 பேரும் ஆன்சர் பண்ணாமலே இருக்கீங்க. 2 கொஸ்டினுக்காவது ஆன்சர் பண்றீங்களான்னு பார்ப்போம். பண்ணலன்னா உங்க 4 பேருக்கு இருக்குல்ல ஆப்பு. அதுக்கப்புறம் உங்க 4 பேருக்கும் இருக்கு. சரி தாத்தா, சரி தாத்தா, நீங்க கேளுங்க. அது எனக்கு தெரியாது. நான் சொன்னது தான். அமைதியா இருங்க. நான் இப்போ 9th கொஸ்டின் கேட்க போறேன். லேகியோன் என்னும் பிசாசுகள் துரத்தப்பட்ட மனுஷன் எந்த நாட்டில் இயேசுவை பிரசித்த பண்ணினான்? அட பாவி, லிசானாவே சொல்லிட்டா, நீங்க என்ன சொல்லாம இருக்கீங்க? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, பார்த்துக்கோங்க. உங்க இஷ்டம். நான் சொல்லி நீங்க எங்க கூடி சொல்ல போறீங்க பார்ப்போம் அதையும். ஓகே, 10th கொஸ்டின். தலிதா குமி என்று இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்ட சிறு பெண்ணின் வயது என்ன? 12 இல்ல 30 இல்ல 22. ஆன்சர் இது தாத்தா. லிசானா சொன்னது தான் கரெக்ட் ஆன்சர். சொன்னதுல 12. அட பாவி, இது என்னடா இது? ஆமா ஆமா. என்ன எல்லாரும் மயங்கி விழுந்துட்டீங்க? தாத்தா, உங்ககிட்ட உண்மையை சொல்லனா, நான் பைபிளே படிக்கல. என்னது, பைபிள் படிக்கலையா? அப்ப எப்படி ஆன்சர் பண்ணீங்க? அது சும்மா எங்க மைண்ட்ல இருந்த ஆன்சரை நாங்க சொல்லிடுவோம். ஓ அப்படியா? சரி, போய் ஜெனிஷாவை பார்த்துட்டு வாங்க. ஜெனி, ராஸ்கிங் வண்டி எடு, நம்ம கிளம்பிடலாம். இல்லாட்டி தாத்தா நம்மள அடிச்சு பொளத்துருவாரு. வண்டி எங்க எடுக்க போறீங்க? நான் இருக்கம்ல. கீழே போடு.